ரொம்ப சின்ன வயசுலயே நம்ம அறிவெல்லாம் எப்படி வளர்த்துக்கலாம்னு நம்ம ரேவதி சங்கரன் ஆண்டி சொல்ல வர்றாங்க. மழலை மனம்ல இன்றைய தலைப்பு என்னவாக இருக்கும் என்று அன்னையர் அனைவரும் அமர்ந்திருப்பது எனக்கு தெரிகிறது. நம்ம குழந்தைங்க ரொம்ப நல்லா வரணும் இல்லைங்களா? இன்றைய உலகத்தையே நாம் மாற்ற வேண்டும். அது எப்படி? இந்த போட்டி பொறாமை எல்லாம் இருக்கிற, இந்த அடிதடியெல்லாம் இருக்கிற இந்த உலகத்தை நம்ம மாற்றியே ஆகணும். அதுக்கு இன்றைய தலைமுறை மிகப்பெரிய அளவில் வர வேண்டும். அறிவில் தெளிவிருந்தால் ஒரு பயமின்மை வரும். அதனால் நம்ம இந்த அறிவையும் அதிகப்படுத்தி அடக்கத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் அல்லவா? அது எப்படி? மனம் அடங்க வேண்டும் என்றால் தியானம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் சின்ன பாப்பாவுக்கு தியானம் எப்படி சொல்லி தர்றது? தியானத்தை போன்ற ஒரு அமைப்பு யார் சொல்றது? அம்மா. 5 விளையாது 50 விளையாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு 2 அடங்காதது 20 அடங்காது. அந்த மாதிரி ஒரு உலகம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. அதனால 2 வயசுக்குள்ள இந்த கல்வி திட்டத்தை நம்ம கொடுத்து அவங்கள ஒரு அமைதியான உலகத்திற்கு, ஒரு தெளிவான உலகத்திற்கு, அறிவு சார்ந்த ஒரு உலகத்திற்கு நம்ம கொண்டு போய் புகழ் அடைய செய்யணும். அதுதான் நம்ம செய்ய போறது. அதுக்கு யார் செய்யணும்? அம்மா. எப்போ செய்யணும்? அந்த சூன்யத்துல, மூளையில எதுவுமே பதியாத ஒரு நேரத்துல நம்ம இந்த விஷயத்த செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யும் போது இந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் வருவது உறுதி. என்ன நடக்கும்? இந்த இன்றைய உலகத்தில் ஒரு ஏன்னு கேள்வி கேட்கிற ஒரு நிலைமையே வராம இருக்கணும்னா, ஏன்னு கேள்வி கேட்டாதானே இங்க வம்பு, அது வரவே வேண்டாம். அதுக்கு தெளிவு பெறணும் இல்லையா? அப்போ என்ன நடக்கும் என்பது எதிர்காலம் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். என்ன செஞ்சா என்ன வரும்ன்றது தெரியணும்னா அது பெரிய யோக சாதனை அல்லவா? அந்த நிலை வர வேண்டும் என்றால் அறிவில் தெளிவு வேண்டும். அதை சொல்லி தர்றது யாரு? ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் இல்லை, அம்மா தான் சொல்லி தர போறாங்க. அதனால அம்மாவும் இந்த நிலையால மிகப்பெரிய தெளிவு பெறுறாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லி தர போறோம் அதுதான் நமக்கும் ஒரு பயிற்சியா அமையுது இதுல. அதனால இந்த அம்மா அமைதியாக உட்கார்ந்து இந்த நேரத்துல குழந்தைக்கு என்னென்ன பாடத்திட்டத்தில் சொல்லி தர்றதுன்றது தெரியாத நிலையில் நான் அதை வழிகாட்டும் போது, இவர்கள் வழிகாட்டியாக இருக்கும்போது அந்த வழிப்போக்கன் யார்? சிறிய குழந்தை. அது சென்று ஊர் அடையும். அதனால இந்த பாடத்திட்டத்தை அம்மாங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை மிகப்பெரிய அளவில் தெளிவான ஒரு பாதையை வகுத்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு சிறிய குழந்தையின் தாய் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தையோட நிலை எப்படி உள்ளது, இப்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று காண்போமா? வணக்கம், என்னோட பேர் தமிழ்ச்செல்வி புகழேந்தி. அண்ணா நகர்லேருந்து வரேன். என்னோட சன் பேர் சர்வேஷ். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜெயா டிவியில் ஒரு சில்ட்ரன் ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் ஒரு 1.5 இயர் பேபி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதை பார்த்ததுலேருந்து என்னோட குழந்தைக்கும் இன்ஃபண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்னு விரும்பினேன். அண்ட் 5 மந்த்ஸாக இருக்கும்போது இன்ஃபண்ட் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணேன். வித்தின் 3 மந்த்ஸ் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஆர்வமாக பார்க்கக்குள்ள, இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கக்குள்ள இருப்பார். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். மேடம் நல்லா கைட் பண்ணாங்க. மேடம் சொன்னாங்க ப்ரெக்னன்சி டைம்லேயே இன்ஃபண்ட் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா பேபி 3 மந்த்ஸாக இருக்கும்போது இன்ஃபண்ட் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ அதோட கண்கள் நிலை பெற ஆரம்பிக்குது அண்ட் பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நிறைய திங்ஸை கிராஸ் பண்ண முடியும் அவங்களால. அண்ட் நாம் அது விஷுவலைஸாக கொடுத்தோம்னா ஈஸியாக அவங்களால கேப்சர் பண்ண முடியுது. இன்ஃபண்ட் எஜுகேஷனால் நிறைய திங்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க மெமரி பவர், கிராஸ்பிங் பவர், கான்சன்ட்ரேஷன், ஐக்யூ லெவல் எல்லாமே டெவலப் ஆகுது. இந்த இன்ஃபண்ட் எஜுகேஷனால் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அதனால நம்ம எல்லாருமே இன்ஃபண்ட் எஜுகேஷனில் குழந்தைங்கள ஜாயின் பண்ணலாம். ஹாய், என்ன குட்டீஸ், நம்ம A to Z எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிற வர டாடா.